விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழகம் முழுவதும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்த வண்ணம் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக என் சட்டமன்றத்திலும் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்று புள்ளி உரத்தோடு நான் பேசியிருக்கிறேன். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழகம் முழுவதும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் அண்மை காலமாக பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மர்மமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே இருக்கின்ற காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் மர்மமான முறையிலே இறந்திருக்கின்றார். விடியா திமுக அரசு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுவதாக தெரிவிக்கின்றார்கள். இன்னும் இந்த விசாரணையில் என்ன, யார் குற்றவாளி என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கு பிறகு ஒரு 4 நாட்கள் முன்பு சேலம் மாநகரத்தில் முன்னாள் மண்டல குழு தலைவர், கொண்டலாம்பட்டி கழக பகுதி கழக செயலாளர் திரு சண்முகம் அவர்களை இரவில் அவர் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கூலிப்படையை வைத்து கொடூரமான முறையிலே வீட்டுக்கு அருகிலே அவரை கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 2 நாளைக்கு முந்தைய, நேற்றைக்கு முன்தினம் இரவு தமிழ்நாடு மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதுவும் முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியிலேயே இந்த சம்பவம் நடைபெற்று வருவதாக செய்தி வெளியாகியிருக்கின்றன. அவருடைய தொகுதியிலேயே, மாநகர பகுதியிலேயே ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவராக இருக்கிற ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற சொன்னால் சட்ட ஒழுங்கு தமிழகத்திலே சந்தி சிரிக்கின்ற சூழ்நிலை தான் பார்க்கிறோம். மிக மிக மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இன்றைக்கு சட்ட ஒழுங்கு படுபாதாளத்தில் சென்று விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்குமே இன்றைக்கு தெரிந்து, இந்த விடியா திமுக முதலமைச்சர் எப்பொழுதெல்லாம் ஒரு சம்பவம் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் வீரவசனம் பேசுவார். அதோடு முடிஞ்சிடும். இன்றைக்கு காவல்துறையை கண்டு யாரும் அச்சப்படுகின்ற ஒரு சூழ்நிலையே இல்லை. சர்வசாதாரணமாக கொலை நடக்குது. கசாப்பு கடைக்காரன் ஆட்டை வெட்டுறது மாதிரி மனித உயிர்களை ரவுடிகள் இன்றைக்கு வெட்டி சாய்க்கின்ற காட்சி திராவிட மாடல் ஆட்சியில் தான் பார்க்கப்படுது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு, எங்களுடைய தலைமை எடுக்கின்ற முடிவு, ஏற்கனவே மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது. அதனால தான் மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுதே 5 சட்டமன்ற இடைத்தேர்தல்களை புறக்கணித்தோம். அதுக்கு பிறகு கருணாநிதி என்ன செஞ்சார்? புதுக்கோட்டையில் புறக்கணிச்சாரா இல்லையா? ஆர்கே நகரில் புறக்கணிச்சாரா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் நான் ஊடகத்தின் வாயிலாக, செய்தியின் வாயிலாக ஏற்கனவே நான் தெரிவித்திருக்கிறேன். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்த பொழுது வாக்காளர்களை எப்படி அங்கே பட்டியலை ஆட்டை அடைப்பதை போல அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தினார் என்று நாடே அறியும். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இடத்துல வாக்காளர் பெருமக்களை காலையிலே அழைத்து சென்று அங்கே பட்டியலை அடைத்து விடுவார்கள். எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவர்களும் வாக்காளரை சந்திக்க முடியாது. அந்த வாக்காளர்களுக்கு காலை உணவு, மதிய உணவு, மாலை செல்லுகின்ற பொழுது வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் சேர்ந்து கேரி பேக்கில் போட்டு உணவு கொடுத்துட்டு கையில் பணத்தை கொடுத்துடுவாங்க. ஜனநாயக படுகொலை அரங்கேறியது. நான் ஊடகத்திலும் சொன்னேன், பத்திரிகையும் சொன்னேன். அப்போ நீங்கள் யாருமே பயந்துக்கிட்டு போடல. ஒரு சில தொலைக்காட்சியெல்லாம் காமிச்சிங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது. பணமழை பொழிவார்கள். ஆளுங்கட்சியாக இருக்கிற காரணத்தால் மக்கள் எல்லாம் அங்கே இருக்கிற
இங்கே இருக்கின்ற அமைச்சர்கள்லாம் அங்கங்கே முகாமிட்டு ஏரியாக்களை பிரித்து பணமழை பொழிவாங்க, பரிசு பொருளை கொடுப்பாங்க. இப்போ கூட என்ன, இன்றைக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் பார்க்கும்போது ஊடகத்தில் பார்த்தோம், ஒரு வீட்டில் இருந்து அங்கே இருக்கிற சட்டை வேஷ்டி பட்டுப்புடவைலாம் எடுத்து சாலையில் போடுறீங்க. நான் ஏற்கனவே சொன்னது நடந்தது இல்லையா? இப்பொழுது கூட நேற்றைய தினம் 2 கட்சிக்கு தகராறுன்னு சொன்னாங்க. பத்திரிகை ஊடகத்தில் இன்றைக்கி வந்திருக்குது. ஓட்டு கேட்க போகும்போது பிரச்சனை ஆகிருக்குது. அங்கே கூட வாக்காளர் கூட அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அந்த பகுதியில் போய் சந்திக்க போகும்போது இப்படி பிரச்சனை ஏற்பட்டுருக்குது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாவே ஜனநாயகம் செத்துரும். ஜனநாயக படுகொலை தான் செய்யப்படுவாங்க. வாக்காளர்களை சுதந்திரமாக விட மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் முகாமிட்டு அங்கே தேர்தல் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறோம். நியாயமான முறையில் தேர்தல் நடக்காது. அதனால் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நாங்கள் புறக்கணிச்சிருக்கிறோம். புறக்கணிப்புனாவே உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு ஊடகத்துக்கு பத்திரிக்கை தெரியாதில்ல. புறக்கணிப்புனாவே என்ன? நாங்கள் அதிலிருந்து விலகிட்டு அர்த்தம். தேர்தல் இருந்து அதாவது இதையெல்லாம் ஜனநாயக நாடு. ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்வதும் தவறு, யாரை கட்டாயப்படுத்தவும் தவறு. இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் சுதந்திரமாக நடக்க வேண்டும். யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான். ஏன்னா அவர் நான் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் துரோகம் அழைச்சிட்டு சொன்னார். பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் உண்மைதான். ஆனால் அதுக்கு பிறகு நடந்தது என்ன? பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா வருது. எங்களுடைய கட்சியுடைய பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய கட்சியில் பேர் அண்ணாவை தான் உரிச்சிருக்கிறோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது பேர் அண்ணாவுடைய கொள்கைகளை அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அதிமுகவை தோற்றுவித்தார். அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவர்களை அவதூறாக கீழ்த்தரமாக விமர்சித்தால் நாங்கள் எப்படி பொறுத்து கொள்வோம்? பக்கத்தில் கோரத்துக்கே உனக்கு இவ்வளவு துடிக்குது. எங்களை எல்லாம் ஆளாக்கி உங்கள் முன் நிறுத்திய எங்கள் தலைவர்களை பற்றி பேசினா எங்களுக்கு எப்படி உள்ள குமரல் வரும்? நாங்களும் உணர்ச்சி உள்ள மனிதர்கள் தான், யாருக்கு அடிமை கிடையாது. சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர் கட்சி தலைவருக்கே பொருத்தமில்லாதவர். நாங்கள்லாம் 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில் உழைச்சி தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம். அவராட்டம் அப்பாயின்மெண்ட் பதவி கிடையாது. நான் ஆரம்பத்தில் கிளை செயலாளர் இருந்து அதில் பாடுபட்டு அதுக்கு பிறகு ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். அதே மாதிரி தலைமை கழக நிர்வாகிகளாக கொள்கை பரப்பு செயலாளர், அமைப்பு செயலாளர், தலைமை நிலை செயலாளர், அப்புறம் தான் பொதுச் செயலாளர். படிப்படியாக ஒவ்வொரு மட்டத்திலும் கட்சியினுடைய கட்டுப்பாடு தலைமைக்கு கீழ் எப்படி செயல்பட வேண்டும் நன்கு உணர்ந்து அணுவு நீதியாக நான் இந்த பதவியில் இருக்கிறேன். அணுவுமே இல்லாத ஒரு மனிதர். ஏன்னா நாளைக்கு மாற்றினாலும் மாற்றுவாங்க, நாளைக்கு மாற்றினாலும் மாற்றுவாங்க. அதிமுக அப்படி இல்லை. எலெக்டட் நான் பொதுச் செயலாளர், தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர். அதனால் என்னை பற்றி விமர்சனம் செய்ய அவசியம் இல்லை. கண்ணாடியில் பாருன்னா நீ போய் கண்ணாடியில் பாரு, உன்னுடைய நிலை நீ பார்த்து தெரிஞ்சுக்க. ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விடியா திமுக ஆட்சியில் கள்ளச்சாராய மரணம், அந்த மரணத்தை நேர்மையான முறையிலே உண்மையான முறையிலே அந்த வழக்கு நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை வேணுங்கிறேன். ஏன்னா இதெல்லாம் மாநில இருக்கிற காவல்துறையெல்லாம் இதில் உட்படுத்திருக்குது, அரசு அதிகாரிகள் உட்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் மாநில அரசு விசாரிக்கப்பட்டால் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்க மாட்டாங்க. ஆகவே சிபிஐ விசாரிக்கப்பட்டால் நியாயமாக விசாரணை நடக்கும். இன்றைக்கு உண்மை குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க முடியும். அதுக்காக தான் சிபிஐ விசாரணை வேணும். கள்ளச்சாராயத்தில் இறந்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். இனி இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைமை. ஆகவே படிப்படியாக மதுவிலக்கை குறைக்கும், மதுவிலக்கு கொண்டு படிப்படியாக மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஒரே நேரத்தில் செய்வது இயலாத காரியம். இருந்தாலும் இன்றைக்கு குடிப்பவருடைய எண்ணிக்கை குறைத்து அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அந்த மது குடிக்கிற பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு உண்டான முயற்சி இந்த அரசு எடுக்கும். கல் குடித்தாலும் போதா வரும், சாராயம் குடித்தாலும் போதா வரும், பிராந்தி குடித்தாலும் போதா வரும். அப்புறம் அதுலேயும் போதத்தானே வரப்போகுது.
பூரண மதுவிலக்கு என்பது எடுத்த உடனே செயல்பட முடியாது. ஏன்னா அந்த மது அறிந்து பழகியவர்கள் உடனடியாக நிறுத்த முடியாது. ஏன்னா எனக்கு கிடைச்ச செய்தியின் அடிப்படையில். அதனால் படிப்படியாக அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு போதிய வழிமுறைகளை கண்டறிந்து அதை செயல்படுத்த வேண்டும். முதலிலே அவளுக்கு தேவையான உதவிகளும் செய்யப்பட வேண்டும், அவளை திருத்த வேண்டும். அப்பொழுதுதான் படிப்படியாக இந்த மதுவிலக்கு அமுல்படுத்த முடியும்.